எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எடாபிக் ஃபேக்டர் பற்றி பார்க்க போகிறோம். எடாபிக் ஃபேக்டர் அப்படிங்கிறது மண்ணினுடைய காரணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மண் எப்படி உருவாகுது, அந்த உருவாகக்கூடிய மண்ணுக்கு உண்டான காரணிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடாபிக்ங்கிறது என்ன சொன்னான்னு சாயில். ஓகேங்களா, அதாவது சாயில் ஃபார்மேஷன் ஆகக்கூடிய அந்த விஷயங்களை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு குவாலிட்டி, ஓகேங்களா, ஒரு சாயில் எடுத்துகிட்டோம்னா அந்த சாயிலோட குவாலிட்டி எப்படி இருக்கும், அது என்னென்ன மாதிரியான ஃபேக்டர் டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படிங்கிறத பற்றி என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா எடாபிக் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் எதோட ரிலேட்டட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விதமான ஏபயோட்டிக் ஃபேக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, ஏன்னா ஏபயோட்டிக் ஃபேக்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிசிக்கல் கெமிக்கல் இதோட காம்போசிஷன் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா அந்த எடாபிக் ஃபேக்டர் அப்படிங்கிறோம். ஓகேங்களா, ஏன்னா சாயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் அந்தளவுக்கு அதில் ஆர்கானிசம்ஸ் சர்வே ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்போ சாயில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்னு கேட்டிங்கன்னா அதை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பிளான்ட் இருக்குன்னா பிளான்ட் அந்த இடத்துல இருக்கணும்னா கண்டிப்பாக என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா அதில் குவாலிட்டி இருக்கணும். அதாவது அந்த சாயிலில் எல்லா மினரல் நியூட்ரிஷன் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் ப்ரெசென்ட் ஆகிருந்தால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா அங்கே ஆர்கானிசம்ஸ் சர்வே ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ சாயிலை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் கெமிக்கல் காம்போசிஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேங்களா, ஏன்னா அதை டிபெண்ட் பண்ணி தான் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா எடாபிக் ஃபேக்டர்ஸ், த பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் ஆர் ரிலேட்டட் டு த சாயில் இன்க்ளூட் த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் காம்போசிஷன். ஓகேங்களா, இப்போ ஃபிசிக்கல் காம்போசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதில் இது ஃபிசிக்கல் ஃபேக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபிசிக்கல் ஃபேக்டருங்கிறது நார்மலாக பார்த்தீங்கன்னா வாட்டர், ஏர், அதே மாதிரி அந்த சாயிலோட அட்மாஸ்பியர் இது எல்லாத்தையும் நம்ம ஃபிசிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி கெமிக்கல் காம்போசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது கெமிக்கல் ஃபேக்டர்னு கூட நம்ம சொல்லலாம். கெமிக்கல் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் சாயிலோடைய பிஹெச் அண்ட் தென் சாயில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸு, மினரல்ஸு, நியூட்ரிஷன் இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி நம்ம என்னென்னு சொல்லுவாங்கன்னா கெமிக்கல் காம்போசிஷன். அப்போ இந்த ஃபிசிக்கல் இந்த கெமிக்கல் காம்போசிஷன் தான் என்ன பண்ணுதுன்னு கேட்டுச்சுங்க ஒரு குவாலிட்டியான சாயில் அந்த இடத்துல ஃபார்மேஷன் பண்ணுது. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்குன்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு ஆர்கானிஸோட டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குதுன்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய சாயிலோட நேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடி ஆஃப் த சாயில், அதாவது சாயிலை பற்றி படிக்கக்கூடிய அந்த சயின்ஸோட ஒரு பிரான்ச்சை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னு பெடாலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இதில் பெடோ அப்படிங்கிறது சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க, லாஜி அப்படிங்கிறது ஸ்டடி. ஓகேங்களா, அப்போ பெடாலஜிங்கிறது என்னது, ஸ்டடி ஆஃப் சாயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, த சாயில், அதாவது சாயில் அப்படிங்கிறது நார்மலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன மாதிரியான மெத்தட் மூலமாக ஃபார்மேஷன் ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த பயோஸ்பியருடைய பிகினிங்கில் அதாவது த்ரூஅவுட் த பயோஸ்பியர் ஃபுல்லாக எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா வெறும் பேரண்டல் ராக் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த பேரண்டல் ராக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கானிசம்ஸ் ஃபங்க்ஷன் ஆனிச்சு. அந்த ஆர்கானிஸோடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சாயில் அந்த பேரண்டல் ராக்லேருந்து விதராகி அதிலிருந்து தான் என்ன ஆயிருக்குன்னு கேட்டுச்சுங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த சாயில் ஃபார்மேஷன் ஆகிருக்கு. ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் சாயில் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, த சாயில் இஸ் த வெதர்டு சூப்பர்ஃபிஷியல் லேயர் ஆஃப் த எர்த் இன் விச் த பிளான்ட் கேன் க்ரோ. அதாவது தாவரங்கள் வளர்வதற்கு உகந்த அந்த உதிர்வடைந்த புவியினுடைய மேற்பரப்பு அடுக்கத்தை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா மண் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இப்போ இந்த மண் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்போசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஒருங்கிணைந்த கூட்டுக்கலவை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அதாவது என்னென்ன மாதிரியான ஒருங்கிணைந்த கூட்டுக்கலவை அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம ஃபிசிக்கல் ஃபேக்டர், கெமிக்கல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி பண்ணேன். ஃபிசிக்கல் ஃபேக்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஏர், வாட்டர், அதுக்குண்டான அட்மாஸ்பியர் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம ஃபிசிக்கல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கெமிக்கல் ஃபேக்டர் அப்படிங்கிறது அதோடைய பிஹெச் ரேஞ்சு ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த சாயில் இருக்கக்கூடிய மினரல் நியூட்ரிஷன். ஓகேங்களா, அதே மாதிரி எலமெண்ட் என்னென்ன எலமெண்ட் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு இது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி நம்ம என்னென்னு சொல்லுவாங்கன்னா கெமிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, அப்போ இந்த எல்லா காம்ப்ளெக்ஸ் காம்போசிட் இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு கேட்டுச்சிங்க சாயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, அப்போ இந்த சாயிலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது பார்த்திங்கன்னா இதுதான் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சாயிலோடைய நேச்சரை
அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. ஓகேங்களா? ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சாயில் வாட்டர், சாயில் ஏர், சாயில் ஆர்கானிசம்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுங்க எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு கேட்டுச்சுங்க, அந்த சாயிலை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் சாயில் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டுச்சுங்க, ஒரு வெதர்டு சூப்பர்ஃபிஷியல் லேயர் ஆஃப் த எர்த் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது புவியினுடைய மேற்பரப்பு அடுக்கில் இருக்கக்கூடிய உதிர்வடைந்த வளர்வதற்கு உகந்த அந்த மனத்தை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் கேட்டிங்கன்னா சாயில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சாயில் ஃபார்மேஷன். சாயில் ஃபார்மேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக பார்த்திங்கன்னா சாயில் வந்து நார்மலாக வந்து ஃபார்ம் ஆகும்னு கேட்டால் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பயாலஜிக்கல் ஆர்கானிசஸோடைய ஃபங்க்ஷனால் இல்லை வந்து ஆக்டிவிட்டினால தான் என்ன ஆகும்னு கேட்டுச்சிங்க, இந்த சாயில் வந்து ஃபார்மேஷன் ஆகும். ஓகேங்களா? இதில் முன்னாடி சொன்னேன் நான், அதாவது பயோஸ்பியரை எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய பிகினிங் ஸ்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா என்ன மாதிரி இருந்துச்சுன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெறும் பேரண்டல் ராக் மட்டும்தான் இருந்துச்சு. ஓகேங்களா? அதாவது வெறும் பாறை படிவங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த பாறை படிவங்கள் மேலே நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், ஓகேங்களா, லைக் ஃபங்கை, பாக்டீரியா அண்ட் தென் லைக்கன் இந்த மாதிரி கூட ஆர்கானிசம்ஸ் வந்து அதோட ஆக்டிவிட்டினால் அதில் வந்து ப்ரெசென்ட் ஆகி அதோட ஆக்டிவிட்டினால் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சாயில் வந்து ஃபார்மேஷன் ஆகிருக்கு. ஓகேங்களா? அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூட ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அதோட ஆக்டிவிட்டி என்ன மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு விதமான அசிடிக்கை வந்து என்ன பண்ணுங்க இருந்துச்சுங்க ப்ரொடக்ஷன் பண்ணும். ஓகேங்களா? அதாவது பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லைக்கன் எடுத்துன்னு வச்சுங்க, லைக்கனை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு என்ன சொல்கிறது சாயில் சக்சஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது சாயிலை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுல வந்து எது அதிகமாக இன்வால்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க, லைக்கன்ஸ். ஓகேங்களா? அப்போ லைக்கன்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் பேரண்டல் ராக் மேலே வந்து என்ன மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணணும்னு கேட்டிங்கன்னு ஒரு விதமான ஆசிடை வந்து செக்ரிகேட் பண்ணும். அந்த ஆசிட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னு அந்த பேரண்டல் ராக்கை வந்து கோரசிவ் பண்ணும். ஓகேங்களா? அது கோரசிவ் அப்படிங்கிறது என்னன்னா அரிச்சு அதுலேருந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னு இன்றைக்கி நம்ம இது பண்ணக்கூடிய அந்த சாயில் வந்து ஃபார்மேஷன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? அதான் வந்து உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, the soil originate from the rocks and develop gradually at different rates depending upon the ecological and the climatic conditions. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை டிபெண்ட் பண்ணி என்ன இருக்குன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, அந்த சாயில் வந்து ஃபார்மேஷன் ஆகிருக்கும். ஓகேங்களா? ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு சில பயாலஜிக்கல் ஃபேக்டரி வந்து டிபெண்ட் பண்ணி ஃபார்மேஷன் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா பயாலஜிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது பாக்டீரியா, ஃபங்கை, லைக்கன்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து நம்ம பயாலஜிக்கல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி கிளைமேட்டிக்கல் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்துச்சுங்க, அது என்ன மாதிரியான விஷயங்களை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக டெம்பரேச்சர், விண்டு, வாட்டர் இந்த மாதிரி கூடிய ஃபேக்டர் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னு வச்சுங்க டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு என்னன்னு கேட்டுச்சிங்க அந்த ராக்கோடைய அந்த ஸ்டாண்டர்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா? அது ரெடியூஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னன்னு கேட்டுச்சிங்க அந்த ஹீட்னால் வந்து ராக் வந்து வெதரிங் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி விண்டும் ஒரு வித ப்ராசஸ் மூலமாக என்ன பண்ணுதுன்னு கேட்டுச்சுக்கோங்க, அந்த பேரண்டல் ராக்லேருந்து அந்த சாயிலை வந்து ஃபார்மேஷன் பண்ணும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்டர் என்ன பண்ணுதுன்னு கேட்டுச்சுங்க, அந்த வேவ்ஸ் ஃபார்மேஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த அலைகள் உருவாக்குறது மூலமாக என்ன பண்ணோம்னா அந்த அலைகள் வந்து அந்த பாறைகள் மீது மோதி அது மூலிமா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த மண் உருவாவதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி கூடிய டிஃப்ரெண்ட் ஃபேக்டர் மூலமாக தான் என்ன ஆகுதுன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, நம்ம பயோஸ்பியரில் வந்து சாயில் வந்து ஃபார்மேஷன் ஆகுது. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னு இதில் பொறுத்த வரைக்கும் சாயிலோட ஃபார்மேஷன் வந்து இனிஷியேட் பண்ணக்கூடியது யார் அப்படின்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் வந்து பயாலஜிக்கல் ப்ராசஸ் தான். ஓகேங்களா? அந்த பயாலஜிக்கல் ஆர்கன்ஸ் மூலமாக தான் என்னன்னு கேட்டுச்சிங்க வெதரிங் ப்ராசஸ் வந்து வேகமாக நடக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பயாலஜிக்கல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய வாட்டர், விண்டு ப்ளஸ் அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இந்த மாதிரி கூடிய ஃபேக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் லெவலில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னு கேட்டுச்சிங்க அந்த சாயில் ஃபார்மேஷனை வந்து இன்டியூஸ் பண்ணும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் அந்த பயாலஜிக்கல் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாக்டீரியா, ஃபங்கை, லைக்கன்ஸ் இந்த மாதிரி கூட ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணுதுன்னு கேட்டுச்சிங்க அந்த பேரண்டல் ராக் வந்து பிரேக் டவுன் பண்ணி அது மூலமாக என்னாதுன்னு கேட்டுச்சிங்க சாயிலை வந்து ஃபார்மேஷன் பண்ணுது. ஓகேங்களா? அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன மாதிரியான ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் வந்து இது இன்வால்வ் ஆகும்னு கேட்டுச்சிங்க ஆசிடை வந்து செக்ரிகேட் பண்ணி அது மூலமாக தான் என்ன பண்ண முடியும்னு கேட்டுச்சிங்க இந்த சாயிலை வந்து ஃபார்மேஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்க சாயில் டைப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு அதாவது நம்ம முன்னாடி பார்த்தோம், அதாவது ஸ்டடி ஆஃப் சாயில் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் பெடாலஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி சாயில் ஃபார்மேஷன் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டுச்சிங்க பெடோஜெனிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது பெடோஜெனிசிஸ் அப்படிங்கிறது
சாயில் வந்து ஃபார்மேஷன் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டுச்சுக்கோங்க, அந்த பெடோஜெனிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சுங்க, சாயிலோட டைப்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபேக்டர்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருவாங்க பெடோஜெனிசிஸ் அப்படிங்கிறது சாயில் ஃபார்மேஷன். ஓகேங்களா? அதாவது மண் உருவாகிறத பற்றி படிக்கிறத வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டுச்சுங்க, அதாவது பெடோஜெனிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட்டு பார்த்துச்சுங்க சாயிலோட டைப்ஸ். சாயிலோட டைப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 2 விதமான சாயில் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னு கேட்டுச்சுங்க, ரெசிடுவல் சாயில், இன்னொன்று வந்து டிரான்ஸ்போர்ட்டட் சாயில். ஓகேங்களா? இப்போ ரெசிடுவல் சாயில் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டுச்சுங்க, வீழ்படிவு மண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது வீழ்படிவு மண் அப்படிங்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அதாவது ராக் வந்து வெதரிங் ப்ராசஸ் மூலமாக ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த சாயில் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டுச்சுங்க, ரெசிடுவல் சாயில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? த சாயில்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த வெதரிங் அண்டு பெடோஜெனிசிஸ் ஆஃப் த ராக். ஓகேங்களா? அதாவது உதிர்தல் காரணமாகவும் பாறை சிதைவுட்டு தோன்றிய மண்ணத்தை நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோன்னா வீழ்படிவு மண் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிச்சிங்க டிரான்ஸ்போர்ட்டட் சாயில். டிரான்ஸ்போர்ட்டட் சாயில் அப்படிங்கிறது வந்து இடம்பெயர்ந்த மண் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபேக்டர் மூலமாக, வாட்டர் மூலமாகவோ அல்லது விண்டு மூலமாகவோ என்னாவும் கேட்டுச்சுங்க, அந்த சாயில் வந்து அரிச்சிட்டு வந்து இன்னொரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணிக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் கேட்டால் டிரான்ஸ்போர்ட்டட் சாயில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் பை வேரியஸ் ஏஜென்சிஸ். பல்வேறு காரணிகள் மூலம் இடம்பெயர்ந்து உருவான மண்ணை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் கேட்டுச்சுங்க, இடம்பெயர்ந்த மண் அல்லது டிரான்ஸ்போர்ட்டட் சாயில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அண்ட் தென் இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சிங்க என்னென்ன மாதிரியான ஃபேக்டர் அப்படின்னு கேட்டுச்சிங்க, காமனாக வந்து வாட்டர் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம டெல்டா ரீஜன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்துச்சிங்க, நம்ம காமனாக என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா, ஆற்றுப்படுகையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் வந்து நம்ம டெல்டா ரீஜன் சொல்லுவோம். அங்கே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான மண் இருக்குன்னு கேட்டுச்சிங்க, மண்டல் மண் வந்து இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு வந்து ஒரு மெயின் ரீசன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஆறு உருவாக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த வளமான மண்ணில் வந்து அந்த ஆற்றோட போக்கில் வந்து அடிச்சுட்டு வரும். அடிச்சுட்டு வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய அந்த ஓரப்பகுதிகளை வந்து டெபாசிட், அதாவது படிவிக்கக்கூடிய அந்த மண்ணை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா இடம்பெயர்ந்த மண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அதன் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேறு சில ஃபேக்டர், அதாவது ஏர் மூலமாகவும், அதாவது விண்டு பார்த்தீங்கன்னு ஹை ஸ்பீட் விண்டாக இருக்கும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா அது மூலமாகவும் சாயில் எரோஷன் மூலமாக என்னான்னு கேட்டுருந்துச்சிங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்னான்னு கேட்டுருந்துச்சிங்க, அந்த ஃபெர்டைலாக இருக்கக்கூடிய, ஓகேங்களா, ஃபெர்டைலாக இருக்கக்கூடிய அந்த சாயில் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரியான ஏஜென்சி மூலமாக தான் என்னன்னு கேட்டுச்சிங்க, டிரான்ஸ்போர்ட்டட் சாயில் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபேக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, பிளான்ட்டோடைய டிஸ்ட்ரிபியூஷனை வந்து டிட்டர்மினேஷன் பண்ணுது. ஓகேங்களா? அதாவது என்னென்ன மாதிரியான ஃபேக்டர் வந்து ஒரு இடத்துல வந்து வெஜிடேஷனை வந்து என்ன மாதிரியான விஷயங்களை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற பற்றி கொடுத்துருக்குறாங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டுச்சிங்க, சாயிலோட மாய்ஸ்டர். சாயிலோட மாய்ஸ்டர் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா மண்ணினுடைய ஈரப்பதம். மண்ணினுடைய ஈரப்பதம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு பொதுவாக வந்து சாயிலுக்கு உண்டான அந்த மாய்ஸ்டர் வந்து என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் மூலமாக கிடைக்குது அப்படின்னு கேட்டுச்சிங்க, மேக்ஸிமம் வந்து ரெயின் வாட்டர் மூலமாக தான். ஓகேங்களா? அண்ட் தென் செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய வாட்டர். ஏன்னா சாயில்ஸ் நேரத்தில் என்ன பண்ணணும்னு கேட்டால் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு உண்டான கெப்பாசிட்டியோட இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த ரெண்டு விதமான ப்ராசஸ் மூலமாக தான் என்னதுன்னு கேட்டுருந்துச்சிங்கன்னா சாயிலுக்கு தேவையான அந்த வாட்டர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? அதாவது இந்த பிளான்ட்ஸ் அப்சர்வ் ரெயின் வாட்டர் அண்ட் மாய்ஸ்டர் டைரக்ட்லி ஃப்ரம் த ஏர். அண்ட் தென் பர்டிகுலராக பார்த்துருந்துச்சிங்க, இப்போ பிளான்ட் அப்சர்வ் ரெயின் வாட்டர் அப்படின்னு பார்க்கும்போது மழை பெய்யும் போது என்ன பண்ணணும்னு கேட்டுருந்துச்சிங்க, அந்த தாவரங்கள் வந்து அந்த தண்ணியை என்ன பண்ணுச்சுங்க, சாயிலிருந்து அப்சர்வ் பண்ணி அது வச்சுக்கும். ஓகேங்களா? அதேமாரி மாய்ஸ்டர் டைரக்ட்லி ஃப்ரம் த ஏர் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வேண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட் இருக்குது, வேண்டா பிளான்ட். அந்த வேண்டா பிளான்ட் என்ன பண்ணு கேட்டுச்சிங்க, காமனாக வந்து டெம்பரரி ரீஜன்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு சிம்பாட்டிக் பிளான்ட். இது வந்து ஒரு டெத் ஆகி டீக்கே ஆன பிளான்ட் மெட்டீரியலில் தான் வந்து என்ன ஓகேனா இது வந்து டெவலப்மெண்ட் ஆகும். ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா 2 விதமான ரூட் இருக்கும். ஒன்று வந்து என்னென்னு சொல்லுவான்னு கேட்டுச்சிங்க, ஹேங்கிங் ரூட், இன்னொன்று வந்து கிளைஞ்சிங் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளைஞ்சிங் ரூட்டுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது அந்த பிளான்ட்டை வந்து இன்னொரு ஆர்கானிசமில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறது வந்து அந்த கிளைஞ்சிங் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேங்கிங் ரூட் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டுச்சிங்கன்னா தொங்கு வேர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஏரில் வந்து ஃப்ரீயாக வந்து இங்கிட்ட அங்கிட்ட ஹேங் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெலமன் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஷ் வந்து எதில் இருக்குன்னு கேட்டுச்சு, அந்த ஹேங்கிங் ரூட்டில் இருக்கும். அந்த ஹேங்கிங் ரூட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த ஏரில் இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்டர் வந்து என்ன பண்ணணும், அப்சர்வ் பண்ணி அந்த பிளான்ட்டுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும். ஓகேங்களா? அப்போ
சாயில் மாய்ஸ்சர் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெயின் வாட்டர் மூலமாகவும் ப்ளஸ் அதே சமயம் பார்த்தீங்கன்னா பிளான்ட் என்ன பண்ணுது கேட்டுச்சுக்கோங்க, அந்த ரெயின் வாட்டர் மூலமாக சாயிலேருந்து அப்சர்வ் பண்ணிக்குது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் டேரெக்டாக ஏர்லேருந்து அந்த என்ன பண்ணிக்குதுன்னு கேட்டுச்சு அந்த வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சாயில் வாட்டர். சாயில் வாட்டர் அப்படிங்கிறது வந்து மண்ணினுடைய நீர். ஓகேங்களா. அதாவது மண்ணினுடைய நீர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து வாட்டர் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். ஓகேங்களா. அதாவது இது வந்து டேரெக்டாகவோ அல்லது இன்டேரக்டாகவோ ஒரு பிளான்ட்டோடைய ஹேபிட்டட்டையும் ப்ளஸ் அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர் இது. ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் வாட்டர் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டால் ஒரு எசென்ஷியலான ஒன்று. ஓகேங்களா. சாயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்துருந்துச்சிங்க என்ன மாதிரியான ஃபேக்டர் மூலமாக வந்து சாயிலுக்கு தேவையான வாட்டர் வந்து அவைலபிளாக இருக்குன்னு கேட்டுச்சுங்க, ரெயின்ஃபால் மட்டும்தான். ஓகேங்களா. ப்ரெசிபிடேஷன்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணணும்னு கேட்டுச்சுங்க அந்த சாயிலுக்கு தேவையான வாட்டரை வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். ஓகேங்களா. மற்றபடி எந்த ஒரு ஃபேக்டரும் என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டுச்சுங்க சாயிலுக்கு தேவையான வாட்டர் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா ப்ரொவைட் பண்ண முடியாது. ஓகேங்களா. சரி, இங்கே பார்த்தீங்கன்னு சாயில் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எனி அதர் ஈக்கலாஜிக்கல் ஃபேக்டர் அஃபெக்டிங் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிளான்ட்ஸ். அதாவது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய தாவரங்களுடைய பரவலை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த நீர் தான். ஓகேங்களா. அதாவது மற்ற காரணிகளை ஒப்பிடும்போது சாயில் வாட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ரெயின் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் சாயில் வாட்டர். அதாவது சாயிலுக்கு உண்டான ஒரு வாட்டர் சோர்ஸ் அப்படிங்கிறது எதுன்னு கேட்டுச்சுங்க ரெயின் மட்டும்தான். ஓகேங்களா. இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சுங்க கேபிலரி வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அது கேபிலரி வாட்டர் அப்படிங்கிறது நுண்துளை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அதாவது நுண்துளை அப்படிங்கிறது என்னென்னு கேட்டுச்சுக்கோங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சாயிலோட பார்ட்டிகல்ஸுக்கு இன்பிட்வீன் கேப்பில் என்ன இருக்குன்னு கேட்டுச்சுங்க வாட்டர் வந்து ஹோல்டாக இருக்கும். ஓகேங்களா. அந்த ஹோல்டாக இருக்கக்கூடிய அந்த வாட்டர் தான் பார்த்திங்கன்னா யாருக்கு வந்து அவைலபிளான ஒரு வாட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளான்ட்டுக்கு வந்து அவைலபிளான வாட்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் பார்த்துச்சுன்னா அதோடைய ஆங்கிள்லேயும் ப்ளஸ் அதே மாதிரி சாயில் பார்ட்டிகல்ஸ் நடுவில் தான் என்ன இருக்குன்னு கேட்டுச்சுங்க இந்த கேபிலரி வாட்டர் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி ஸ்டோர் ஆகக்கூடிய வாட்டர் தான் வந்து யார் அப்சர்வ் பண்ணிக்கோன்னு கேட்டிங்கன்னா பிளான்ட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேங்களா. அதான் அங்கே கொடுத்துருக்காங்க. இந்த கேபிலரி வாட்டர் ஹெல்டு பிட்வீன் த pore space of soil particles and angles between them in the most of the important from water available to plants. ஓகேங்களா. அதாவது பிளான்ட்டுக்கு இம்பார்ட்டனாக அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாட்டர் சோர்ஸ் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கேபிலரி வாட்டர் மட்டும்தான். ஓகேங்களா. அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சாயில் ரியாக்ஷன். சாயில் ரியாக்ஷன் அப்படிங்கிறது மண்ணினுடைய வினைகள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா. இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாயிலோட ரியாக்ஷன் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு கேட்டுச்சிங்கன்னா அதோடைய பிஹெச்சை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகேங்களா. ஏன்னா ஒரு இடத்துல பிளான்ட்டோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எந்த அளவுக்கு வாட்டரை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோ அதே சமயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த சாயிலோடைய பிஹெச்சை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சலைனிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து பிளான்ட் வந்து டெவலப்மெண்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா பிளான்ட் வந்து டெவலப்மெண்ட் ஆகுது. ஓகேங்களா. மற்றபடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு அடாப்டடாக. ஓகேங்களா. அதாவது அந்த சுச்சுவேஷன் அடாப்ட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரியான பிளான்ட் இருக்கும் அந்த பிளான்ட் மட்டும் தான் என்ன பண்ண முடியுங்கன்னா அந்த பர்டிகுலர் என்விரான்மெண்ட்டில் வந்து சர்வே பண்ண முடியும். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சலினிட்டி வந்து டாலரேட் பண்ணக்கூடிய பிளான்ட் எதுன்னு கேட்டுச்சுன்னா அவிசீனியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எந்த மாதிரி ரீஜன்ஸில் வந்து அதிகமாக இருக்கும்னு கேட்டுச்சுங்க சீசோரில் வந்து அதிகமாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. அதுக்கு வந்து காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பிளான்ட்டில் பொறுத்த வரைக்கும் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் வந்து டாலரேட் பண்ணுறதுக்கு உண்டான கெப்பாசிட்டியோட அந்த பிளான்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே பார்த்திங்கன்னா வேறு சில பிளான்ட்டை கொண்டு போய் நீங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரீஜனில் கொண்டு போய் நீங்கள் வந்து பிளான்டிங் பண்ணி வச்சிங்கன்னா அந்த பிளான்ட்டால் வந்து சர்வே பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா சர்வே பண்ண முடியாது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்மாசிஸ் ப்ராப்ளம்னால பிளான்ட் வந்து டோட்டலாக வந்து டெஸ்ட்ராய் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல வந்து சாயிலோடைய பிஹெச் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. ஓகேங்களா. அப்போ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பிளான்ட்டுக்கு தேவையான அந்த நியூட்ரியன்ட்டும் பார்த்தீங்கன்னு எது டிபெண்ட் பண்ணி தான் கிடைக்கும் அப்படின்னு கேட்டுச்சு அந்த பிஹெச் ஆஃப் வேல்யூ டிபெண்ட் பண்ணி தான் கிடைக்கும். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க சாயில் வந்து அசிடிக்காக இருக்கலாம் அல்லது ஆல்கலைனாக இருக்கலாம் அல்லது வந்து நியூட்ரலாக இருக்கலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி கூட கண்டிஷன்ஸில் மட்டும் தான் என்ன கேட்டுச்சிங்க பிளான்ட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா. இல்லை பிஹெச் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. பிஹெச் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க காமனாக வந்து ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. இந்த ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுங்க எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு அதாவது இது வந்து எதை டிட்டர்மினேட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல அவைலபிளாக இருக்கக்கூடிய பிளான்ட் நியூட்ரியன் வந்து டிட்டர்மினேட் பண்ணும். ஓகேங்களா. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாக ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சாயோட பிஹெச் வந்து எந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கணும் அப்படின்னு கேட்டுச்சுக்கா 5.5லேருந்து 6.8 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லெவலில் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் கேட்டுச்சுக்கா பிளான்ட்டை வந்து நம்ம வந்து கல்டிவேட் பண்ண முடியும். ஓகேங்களா. சப்போஸ் இதை விட அதிகமாகவோ அல்லது வந்து ரொம்ப கம்மியாகவோ போகும்போது என்னன்னு கேட்டுச்சுங்க அந்த இடத்துல பிளான்ட் வந்து சர்வே ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து என்னன்னு கேட்டால் டோட்டலாக வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா. அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சாயில் நியூட்ரியன்ஸ்.
சாயில் நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டுச்சுங்க, பொதுவாக வந்து நம்ம சாயிலை பொறுத்த வரைக்கும் அதோடைய ஃபெர்டிலிட்டியை பற்றி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஃபெர்டிலிட்டி டிபெண்ட் பண்ணி தான் எது இருக்குன்னு கேட்டுச்சுங்க, ப்ரொடக்டிவிட்டி இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது என்னென்னு கேட்டுச்சுங்க, வளமான மண். ஓகேங்களா, அதாவது அந்த மண் எந்த அளவுக்கு வளமாக இருக்கும் அதே அளவுக்கு என்னன்னு கேட்டுச்சுங்க, அந்த பிளான்ட்டோட ப்ரொடக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த சாயில் வந்து அந்த பிளான்ட்டுக்கு தேவையான அத்தனை மேக்ரோ எலமெண்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணணும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆர்கானிக் நியூட்ரியன்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டுச்சுங்க, ஆர்கானிக் நியூட்ரியன்ட், மினரல்ஸு, அயான்ஸு, இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னு கேட்டுச்சுங்க, அந்த சாயில் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்கணும். ஓகேங்களா, அப்போ தான் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, அந்த பிளான்ட்டுக்கு தேவையான அத்தனை நியூட்ரிஷன் வந்து அது சாயில்னு அந்த பிளான்ட் வந்து அப்டெயின் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, and then soil fertility and productivity is the ability of soil to provide all essential plant nutrients such as minerals and organic nutrients in the form of ions. இதில் பார்த்தீங்கன்னா மினரல், ஆர்கானிக் நியூட்ரியன்ட் எல்லாமே என்ன மாதிரியான ஃபார்மில் அதுக்கு அவைலபிளாக இருக்குன்னு கேட்டுச்சுங்க, அயான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அந்த அயான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான இதில் தான் வந்து அதுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சாயில் டெம்பரேச்சர். சாயில் டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நம்ம சாதாரணமாக வந்து ஒரு ரீஜனில் போய் நம்ம வந்து குழி தோண்டும் போது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு பர்டிகுலர் டெப்த்துக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹீட்டை வந்து நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அதுதான் வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னு கேட்டுச்சுக்கேன், சாயிலோடைய டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, அதாவது சாயிலோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த டெம்பரேச்சர் வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, பிளான்ட்டோட டிஸ்ட்ரிபியூஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேங்களா, ஏன்னா எந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்குது, அதே மாதிரி ஹீட்டோட லெவலை பொறுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து ஆர்கானிக்ஸோடைய ரேஞ்சு வந்து கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா சாயில் டெம்பரேச்சர் ஆஃப் ஏ ஏரியா ப்ளே ஏ இம்பார்ட்டன்ட் ரோல் இன் டிட்டர்மினிங் த ஜியோகிராஃபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிளான்ட்ஸ். லோ டெம்பரேச்சர் reduces use of water and solute absorption by roots. இதில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பகுதியில் மண்ணோட வெப்பநிலையானது அதாவது தாவரங்களுடைய புவியினுடைய பரப்பை தீர்மானிக்கிறது வந்து ஒரு முக்கிய பங்காற்றுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் வேர்கள் மூலம் தண்ணீரையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த திரவ கரைசல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா உறிஞ்சுதலை குறைவான வெப்பநிலை குறைக்கிறது. அதாவது லோ டெம்பரேச்சரில் இருக்கும்போது பார்த்திங்கன்னு இதோட அப்சார்ப்ஷன் வந்து என்ன பண்ணுங்கன்னா ரெடியூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஓகேங்களா, அப்போ சாயிலோட டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு சாயிலோடைய அட்மாஸ்பியர். சாயிலோடைய அட்மாஸ்பியர் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மண்ணினுடைய வளிமண்டலம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா முன்னாடியே சொல்லிப்பேன், கேபிலரி வாட்டர் அப்படின்ட்டு ஒன்று. ஓகேங்களா, அது கேபிலரி வாட்டர் அப்படிங்கிறது எதுக்கு அவைலபிளான வாட்டர் அப்படிங்கன்னா அந்த இடத்துல டெவலப்மெண்ட்டாக அல்லது க்ரோத் ஆகக்கூடிய அந்த பிளான்ட்டுக்கு உண்டான வாட்டர் தான் வந்து நம்ம கேபிலரி வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சாயிலோடைய இன்பிட்வீன் கேப்பில் என்ன இருக்குன்னு கேட்டுருந்துச்சிங்க, அந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கேஸஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா, அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா சாயில் அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இதில் பார்த்திங்கன்னா அந்த சாயிலோட பார்ட்டிகல்ஸ் நடுவில் பார்த்திங்கன்னா சின்னதாக கேப் இருக்கும். அந்த கேப்போட இன்பிட்வீனில் பார்த்திங்கன்னா இந்த ஏரில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டுருந்துச்சிங்க, சம்டைம்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா, அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா சாயில் அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, த ஸ்பேஸ் லெஃப்ட் பிட்வீன் த சாயில் பார்ட்டிகல்ஸ் ஆர் கால்டு போர் ஸ்பேசஸ் which contain oxygen and carbon dioxide. இந்த ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடெலாம் காமனாக எங்கே இருக்குன்னு கேட்டுருந்துச்சிங்க, சாயிலையும் இருக்கும். ஓகேங்களா, சம்டைம்ஸ் என்ன பண்ணணும்னு கேட்டுருந்துச்சிங்க, வாட்டரும் அதாவது பிளான்ட்டோடைய ரூட் என்ன பண்ணணும்னு கேட்டுருச்சுங்க, அந்த வாட்டர் கூட இந்த கார்பன் டை ஆக்சைடு அல்லது ஆக்சிஜன் வந்து என்னன்னு கேட்டுருந்துச்சிங்க ரியாக்ட் ஆகி அது மூலிமா என்னன்னு கேட்டுருந்துச்சிங்க பிளான்ட்டுக்கு தேவையான அந்த அந்த மினரல் நியூட்ரியன்ஸ் வந்து அவைலபிளாக வந்து பிளான்ட்டுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா, அந்த நெக்ஸ்ட்டு பார்த்துருந்துச்சிங்க சாயிலோடைய ஆர்கானிசம்ஸ். இப்போ சாயிலோட ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்துருந்துச்சிங்க நம்ம வந்து ஃபார்மர் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஃபார்மர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டுருந்துச்சிங்க, எர்த்வார்ம். ஓகேங்களா, எர்த்வார்ம் வந்து நம்ம காமனாக என்னென்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஃபார்மர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஃபார்மர் ஃப்ரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து அந்த எர்த்வார்மோடைய அந்த ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு எசென்ஷியலான ஒன்று. ஓகேங்களா, ஏன்னா சாயில் இருக்கக்கூடிய நிறைய காம்பவுண்ட் என்ன பண்ணுதுன்னு கேட்டுச்சிங்க, டீகம்போசிங் பண்ணுது. ஓகேங்களா, டீகம்போசிங் பண்ணி அதை வந்து ஒரு வேல்யூபிள் மெட்டீரியலை வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறது வந்து மாற்றக்கூடியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா
எர்த்வார்ம் மட்டும்தான். ஓகேங்களா. அண்ட் தென் எர்த்வார்ம் மட்டும் இல்லாமல் அது கூட பார்த்துருந்துச்சு வேறு சில ஆர்கானிசம்ஸ் என்ன இருக்குன்னு கேட்டுருந்துச்சிங்க எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. அதை இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கானிசம்ஸ் வந்து இருக்கும். அதில் வந்து பர்டிகுலராக பார்த்துருந்துச்சிங்க பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே, புரோட்டோசோவான், நெமட்டோட்ஸ், இன்செக்ட்ஸு, எர்த்வார்ம்ஸு இந்த மாதிரி கூடிய ஆர்கானிசம் வந்து நம்ம காமனாக என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டுருந்துச்சிங்க சாயில் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. இந்த ஆர்கானிசம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு ஒரு பர்டிகுலர் டெப்த்தில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த சாயிலில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்க சாயில் ப்ரொஃபைல். ஓகேங்களா. அதாவது சாயில் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த சாயில் பார்த்தீங்கன்னு எல்லா இடத்துலையும் வந்து ஒரே மாதிரியான சாயில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே மாதிரியான சாயில் இருக்குது. ஓகேங்களா. அதோடைய டெப்த்தை பார்க்கும்போது பார்த்துச்சுங்க ஒவ்வொரு டெப்த்துக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான சாயிலோட ப்ரொஃபைல் அதாவது அந்த சாயில் வந்து என்ன இருக்குன்னு கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். ஓகேங்களா. அதாவது இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க எப்பவும் பார்த்தீங்கன்னா மேற்பரப்பில் வந்து என்ன மாதிரியான சாயில் இருக்கும் அப்படின்னு கேட்டுச்சுங்க நல்லா வந்து ஃபெர்டிலாக இருக்கக்கூடிய சாயில் இருக்கும். ஓகேங்களா. பட் ஆனால் அதுக்கு கீழே போகும்போது என்னன்னு கேட்டுச்சுங்க அந்த இடத்துல சாயிலோடைய ரேஞ்ச் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல வந்து சாயிலோட ப்ரொஃபைலை வந்து ஸ்டடி பண்ணுறதுங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று. ஓகேங்களா. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த டெப்த்தில் டிஃப்ரெண்ட் லேயரில் என்ன இருக்குன்னு கேட்டால் வெவ்வேறு வகையான சாயில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அதோடைய ப்ராப்பர்ட்டி வந்து டோட்டலாக வந்து வேரியேஷன் ஆகும். ஓகேங்களா. என்னென்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டி வேரியேஷன் ஆகும்னு கேட்டிங்கன்னா அதோடைய ஃபிசிக்கல், பயாலஜிக்கல் அண்ட் தென் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து டோட்டலாக வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா. அதாவது ஒரு கண்டினியூஸ் லேயராக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த கண்டினியூஸ் லேயர் பார்த்துருந்துச்சிங்க டிஸ்கண்டினியூஸ் லேயருங்கிறது வந்து இடையில என்ன இருக்கும்னு கேட்டுருந்துச்சிங்க ஃபங்க்ஷனாக இருக்கும். ஓகேங்களா. இது வந்து ஒன்று மீது ஒன்றா வந்து அடுக்கப்பட்ட அந்த மண்ணினுடைய அந்த பகுதியை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டுச்சுக்க சாயில் ப்ரொஃபைல் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னு சாயில் இஸ் காமன்லி stratified into the horizon the different depth. These layers differ in their physical and chemical and biological properties. This succession of superimposed horizons is called soil profiles. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னு அடுத்து வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்கான்னு கேட்டுச்சுங்க சாயிலோட டைப்ஸ். ஓகேங்களா. சாயிலோட டைப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு நம்மளுடைய பயோஸ்பியர் எடுத்துக்கிட்டோம்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான சாயில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டால் கூட தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலும் வந்து ஒவ்வொரு விதமான அந்த மண் வகைகள் வந்து இருக்கும். ஓகேங்களா. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துருந்துச்சிங்க ஒரு பர்டிகுலராக சேலம், நாமக்கல், தருமபுரி, அதே மாதிரி கரூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் இந்த மாதிரி கூடிய ரீஜன்ஸில் பார்த்திங்கன்னா அதுவும் இந்த பர்டிகுலராக வந்து இந்த காவிரி டெல்டா ரீஜனை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்து என்ன மாதிரியான சாயில் இருக்கும் அப்படின்னு கேட்டுச்சுக்க சில்ட் சாயில் அப்படின்னு சொல்லக்கூடிய வண்டல் மண் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. அதே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் சவுத் சைடு போயிட்டோம்னா அங்கே வந்து கரிசல் மண் வந்து ஒரு சில பகுதிகளில் வந்து இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுங்க திண்டுக்கல், மதுரை இந்த மாதிரி பகுதிகளை பார்த்திங்கன்னு ஒரு சில ரீஜன்ஸில் வந்து அந்த செம்மண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அந்த ரெட் சாயில் அப்படின்பாங்க. அந்த மாதிரி கூடிய சாயில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. அப்போ இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜியோகிராஃபிக்கல் ரீஜனுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல சாயிலோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து வேரியேஷன் ஆகுது. ஓகேங்களா. அதை பற்றி தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன சாயில் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க க்ளே சாயில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. அதாவது க்ளே சாயில் அப்படிங்கிறது வந்து களிமண் அப்படின்னு சொல்லுவாங்க. களிமண்ணை பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சுங்க அதோடைய சாயில் பார்ட்டிகல்ஸோடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது லெஸ் தென் 0.002 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரேஞ்சில் இருக்கும். அந்த ரிலேட்டிவ் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறது வந்து அதோடைய ஒப்பீட்டளவு. ஓகேங்களா. அது ஒப்பீட்டளவுங்கிறது அந்த இப்போ நம்ம க்ளே சாயில்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா அந்த க்ளே சாயில் வந்து என்னென்ன மாதிரியான சாயில்ஸோடைய காம்போசிஷன் இருக்கும் அப்படின்னு கேட்டுச்சுங்க க்ளே ப்ளஸ் சில்ட். ஓகேங்களா. சில்ட்டுங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்னா வண்டல் மண் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அதாவது வந்து ஒரு பார்ஷியலாக வந்து க்ளே சாயிலும் பார்ஷியலாக வந்து சில்ட் சாயில் இருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி கூடிய சாயில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒரு மாதிரி கோல்ட் ஆர் ஹெவி சாயில் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா. அதாவது நீங்கள் சும்மா சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த சாயிலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா. அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சில்ட் சாயில் அப்படின்னு பார்க்கும்போது அதோட சைஸ் வந்து 0.002 to 0.02 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சைஸில் தான் இருக்கும். ஓகேங்களா. இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சுங்க 90% வந்து
சில்ட் சாயிலாகவும் 10% வந்து சாண்ட் இருக்கும். ஓகேங்களா, சாண்ட் அப்படிங்கிறது நார்மலாக இருக்கக்கூடிய மணல் வகைகள். மணல் இருக்குது பார்த்திங்களா, அந்த மணல் தான் வந்து நம்ம சாண்டுன்னு சொல்லுவோம். அப்போ சில்ட் சாயிலை பொறுத்த வரைக்கும் 90% வந்து சில்ட்டாகவும் 10% வந்து சாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மிக்சரில் தான் என்ன இருக்கும்னு கேட்டுருந்துச்சிங்க இந்த சில்ட் சாயில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த சில்ட் சாயில் பார்த்தீங்கன்னு ஐடியல் சாயில் ஃபார் த அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து வேளாண்மைக்கு உகந்த மண் அப்படின்னு பார்க்கும்போது எதுவும் கேட்டுருந்துச்சிங்க இந்த சில்ட் சாயில். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் இதோடைய வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டியும் சரி, அதே மாதிரி மாய்ஸ்டர் ப்ளஸ் அதுக்கப்புறமேட்டுக்கு பிளான்ட்டுக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய மினரல் நியூட்ரியன்ஸ் இது எல்லாமே எப்படி இருக்குன்னு கேட்டுருந்துச்சிங்க ஒரு பர்டிகுலர் ப்ரொபோர்ஷன்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்க இந்த சில்ட் சாயில் வந்து காமனாக பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரியான ப்ராசஸ்க்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோன்னு கேட்டுருந்துச்சிங்க அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ்க்கு வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்க லோமி சாயில். லோமி சாயில் அப்படிங்கிறது வந்து பசலை மண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பசலை மண்ணை பொறுத்த வரைக்கும் இதோடைய சைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்க 0.002 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரேஞ்சில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 70% வந்து சாண்டாகவும் 30% வந்து கிளே ஆர் சில்ட் சாயிலாகவும் வந்திருக்கும். ஓகேங்களா, இந்த சாயிலில் காமன் நம்ம என்னென்னு சொல்லணும்னு கேட்டுச்சுங்க கார்டன் சாயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, கார்டன் சாயில் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ப்ரொபோர்ஷன்ஸில் தான் வந்து மேக்ஸிமம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்க சாண்டி சாயில். சாண்டி சாயில் அப்படிங்கிறது சாதாரணமாக ஆற்றுப்படுகையில் இருக்கக்கூடிய மணலை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் கேட்டால் சாண்டி சாயில் அப்படின்னு சொல்லுவோம். இதோடைய பார்ட்டிகல் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 0.2 to 2 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரேஞ்சில் இருக்கும். ஓகேங்களா, இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வாட்டரோட ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும்னு கேட்டால் அதிகமாக இருக்காது. ப்ளஸ் அதே சமயம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு கேட்டுச்சுங்க அந்த சாயில் பார்ட்டிகல்ஸோடைய சைஸ் வந்து பெருசாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்னன்னு கேட்டுச்சுங்க கீழே வந்து அந்த வாட்டர் வந்து என்ன ஆகும்னு கேட்டுச்சுங்க சாயில் வந்து ஸ்டோர் ஆகிரும். ஓகேங்களா, அப்போ இந்த சாயிலை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன மாதிரியான ப்ராசஸ்க்கு வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ்க்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. வேறு சில ப்ராசஸ்க்கு மட்டும் நம்ம என்ன பண்ண முடியும்னு கேட்டுச்சிங்க இந்த சாயில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா 85% வந்து சாண்டாகவும் 15% வந்து கிளேவாகவும் இருக்கும். ஓகேங்களா, அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்க சாயிலோடைய ஹரிசானை வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இதை வந்து எதை டிபெண்ட் பண்ணி கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க. அதாவது நார்மலாக பார்த்தீங்கன்னு வச்சுங்க அப்பர் சர்ஃபேஸ்லேருந்து லோயர் சர்ஃபேஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எத்தனை அடுக்காக வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் வந்து 5 அடுக்காக வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஹரிசான் அப்படின்னு கேட்டிங்க ஹரிசான் அப்படிங்கிறது வந்து அடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, மொத்தம் வந்து 5 அடுக்கு. அந்த 5 அடுக்கில் மொதல் அடுக்கு வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னு கேட்டுச்சு அதை ஃபஸ்ட்டு ஹரிசானை வந்து ஓ ஹரிசான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, செகண்ட் ஹரிசானை வந்து ஏ ஹரிசான், தேர்டு வந்து பி ஹரிசான், ஃபோர்த்து வந்து சி ஹரிசான், லாஸ்ட் ஒன் ஃபிஃப்த் ஒன்று வந்து ஆர் ஹரிசான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ இந்த 5 ஹரிசான் வந்து காமனாக எங்கே இருக்குன்னு கேட்டுச்சிங்க நம்மளுடைய பயோஸ்பியரில் இருக்கும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட இடத்த எடுத்துக்கிட்டோம்னா அந்த இடத்துல அப்பர் பார்ட்லேருந்து லோயர் பார்ட் வரைக்கும் இந்த 5 ஹரிசான் தான் வந்து காமனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஓ ஹரிசான். ஓ ஹரிசான் அப்படிங்கிறது ஆர்கானிக் ஹரிசான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கூடிய சாயில் வந்து ஹியூமஸ் சாயில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஹியூமஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டுச்சிங்க டீகம்போசிங் லீஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதாவது இலை வந்து மக்கி போய் இருக்கக்கூடிய அந்த மண் பகுதியை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு கேட்டால் ஹியூமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா வந்து கரிம பகுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா காமனாக வந்து என்னென்ன மாதிரியான மேட்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டுச்சிங்க டீகம்போஸ்ட் ஆர்கானிக் மேட்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஃபாலோ ஆன பார்ட்டிகிள்ஸும் ப்ளஸ் அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பார்ஷியலி டீகம்போஸ்டு பார்ட்டிகிள்ஸ் என்ன இருக்குன்னு கேட்டுச்சு காமனாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃப்ரெஷ் ஆர் பார்ஷியலி டீகம்போஸ்டு ஆர்கானிக் மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதாவது இப்போ ரீசெண்டாக ஃபாலோ ஆன அந்த பிளான்ட்டோட ப்ராடக்ட். ஓகேங்களா, வாட் எவர் இட் இஸ் அது எது வேணாலும் இருக்கலாம். ஒன்று லீஃபாக இருக்கலாம், அல்லது வந்து ஃப்ளாரு, அப்படி இல்லைனா ஃப்ரூட்டு, இல்லைனா ஏதாவது ஒரு ட்விக்கு, இல்லைனா ஒரு பிரான்ச்சு, இந்த மாதிரி கூடிய ஏதாவது ஒரு பார்ட் வந்து என்ன இருக்குன்னு கேட்டுச்சு அந்த சாயில் வந்து விழுந்திருக்கும். ஓகேங்களா, அப்போ அந்த அது மட்டும் இல்லாமல் பார்த்துச்சுங்க பார்ஷியலி டீகம்போஸ்டு லேயர் வந்து எங்கே காமனாக இருக்குன்னு கேட்டுச்சுங்க அந்த ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹரிசானில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, இந்த ஓ ஹரிசானில் பார்த்துச்சுங்க 2 விதமாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஒன்று வந்து O1, இன்னொன்று வந்து O2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, O1 அப்படிங்கிறது ஃப்ரெஷ்லி ஃபாலன் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது ரீசன்ட் லீஃப் ஃபால்ட். ஓகேங்களா, அதாவது இப்போ சமீபத்தில் கீழே விழுந்த
அதோட இலைத்தலைகளாக இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் தான் நம்ம என்னென்னு சொன்னோம் O1 அப்படின்னு சொல்கிறோம். O2 அப்படிங்கிறது வந்து டெட் பிளான்ட். ஓகேங்களா, அதாவது டெட் பிளான்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி டெத்தாக இருக்கக்கூடிய பிளான்ட்டோட அந்த காம்பவுண்ட் வந்து என்ன இருக்குன்னு கேட்டால் அந்த இடத்துல வந்து விழுந்திருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா பார்ஷியலாகவோ அல்லது டோட்டலாகவோ என்ன இருக்குன்னு கேட்டுச்சு டீகம்போஸ் இருக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அனிமல்ஸோடைய ப்ராடக்டாக இருக்கலாம். ஓகேங்களா, அந்த அனிமலோட ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மேபி வந்து அந்த அனிமலாக கூட இருக்கலாம் அல்லது வந்து அந்த அனிமலோடைய வேஸ்டேஜாகவும் கூட இருக்கலாம். ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி கூடிய இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னு கேட்டுச்சிங்க O2 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இதை பார்த்திங்கன்னா அந்த பிளான்ட்டு ப்ளஸ் அதேமாதிரி அனிமலோடைய டெட் பாடி ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அதோடைய எக்ஸ்க்ரீட்டா இதெல்லாமே காமனாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து மைக்ரோ ஆர்கான்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து நடக்கும். ஓகேங்களா, அதனால் என்ன இருக்குன்னு கேட்டுச்சிங்க, டீகம்போசிங் ப்ராசஸ் வந்து இந்த இடத்துல வந்து நடக்கும். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பார்ஷியலி டீகம்போஸ்டு அல்லது ஃபுல்லி டீகம்போஸ்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான ரேஞ்சில் தான் என்ன இருக்குன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, இந்த O2 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹரிசன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சிங்க, இந்த O ஹரிசன் அப்படிங்கிறது யூஸ்வலாக வந்து எங்கே இருக்காதுன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அக்ரிகல்ச்சர் லேண்ட்லேயும் ப்ளஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க அந்த டெசர்ட் ரீஜன்ஸ்லேயே வந்து இருக்காது. ஓகேங்களா, அக்ரிகல்ச்சர் ரீஜனில் இருக்காது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம அக்ரிகல்ச்சர் ரீஜன் வந்து நம்ம அடிக்கடி உழுவுறதுனால, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ட்ரில்லிங் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு கேட்டுச்சுங்க, இந்த இது வந்து காமனாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா இருக்கவே இருக்காது. ஓகேங்களா, இந்த O அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து காமனாக எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபாரஸ்ட் ரீஜன்ஸில் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, மற்றபடி நார்மலாக இருக்கக்கூடிய நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்டில் வந்து இந்த O ஹரிசான் இருக்குன்னு கேட்டிருந்துச்சிங்க அதிகமாக இருக்காது. அதே மாதிரி டெசர்ட் ரீஜன்ஸ்லேயும் வந்து அதிகமாக இருக்காது. ஏன்னா டெசர்ட் ரீஜன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்துச்சிங்க, அங்கே எந்த ஒரு ஆர்கான்ஸோடைய டிஸ்ட்ரிபியூஷன் பர்டிகுலர் பார்த்திங்கன்னா பிளான்ட்டோட டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அங்கே அடிக்கடி பார்த்துச்சிங்க சாண்ட் ஸ்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மணல் புயல் வந்து அதிகமாக வரதுனால அந்த O அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹரிசான் வந்து காமனாக அந்த இடத்துல வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, இந்த O அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹரிசான் வந்து காமனாக எங்கே மட்டும்தான் இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஃபாரஸ்ட் ரீஜனில் மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ் அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில கிராஸ்லேண்டில் வந்து இது வந்து காமனாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, அந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுங்க ஏ ஹரிசான். ஏ ஹரிசான் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டுச்சுங்க, லீச்டு ஹரிசான் அப்படின்னு சொல்லுவாங்க. லீச்டு ஹரிசான் அப்படிங்கிறது வந்து பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல இருக்கக்கூடிய லிக்விட் மெட்டீரியல் எல்லாமே என்ன ஆகும்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க ஃபில்டர் ஆகும். ஓகேங்களா, அதை தான் வந்து நம்ம காமனாக என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா ஏ ஹரிசான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த ஏ ஹரிசானோட இன்னொரு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா லீச்டு ஹரிசான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதாவது லீச்டு ஹரிசான் தான் என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபில்டர் ரீஜன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஏ ஹரிசான் சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா வந்து லீச்டு ஹரிசான் அப்படிம்பாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த ஏ ஹரிசானை பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சிங்க, இது வந்து டாப் சாயில் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த டாப் சாயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சிங்க ஹியூமஸ், லிவிங் கிரியேச்சர்ஸ் அண்டு இன்ஆர்கானிக் மினரல்ஸ் இது எல்லாமே என்ன இருக்குன்னு கேட்டுச்சிங்க காமனாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஹியூமஸ் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் ஹியூமஸுங்கிறது என்ன சொன்னேன் நான், அதாவது அந்த பர்டிகுலர் ரீஜனில் இருக்கக்கூடிய டிகே ஆன லீஃப் பாட்டை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஹியூமஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் லிவிங் கிரியேச்சருக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல வந்து அதாவது உயிரினங்கள் உருவாகிறதுக்கு உண்டான அந்த பகுதியாகவும் எது ஆக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க இந்த ஏகரிசான் வந்து இருக்கும். ஓகேங்களா, இந்த ஏகரிசானை பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சு இதுலேயும் வந்து ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா A1, இன்னொன்று வந்து A2 அப்படின்னு சொல்லுவாங்க. A1 அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னு டார்க் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதை டார்க் சாயிலுக்கு சொல்கிறது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஆர்கானிக் மேட்டர் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னு கேட்டுச்சிங்க டார்க் சாயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் மினரல் மேட்டர் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டுச்சிங்க மேக்ஸிமம் இன் லெவலில் இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா இது வந்து A1 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, A1 அப்படிங்கிறது என்னென்னு கேட்டுச்சிங்க டார்க் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி A2 அப்படிங்கிறது என்னென்னு கேட்டுச்சிங்க லைட் கலர்டு லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சிங்க மினரலோடைய சைஸ் வந்து லார்ஜர் இன் சைஸில் இருக்கும். அதாவது பெரிய அளவில் இருக்கக்கூடிய கனிமப் பொருட்களை கொண்ட அந்த வெளிரிய பகுதிகளை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் கேட்டால் A2 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா அதாவது நான் முன்னாடி சொல்லிட்டு நான் அதாவது ஏ ஹரிசன் அப்படிங்கிறது வந்து நம்ம டாப் சாயில் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டாப் சாயில் வந்து எது அதிகமாக இருக்குன்னு கேட்டால் ஹியூமஸ் அதிகமாக இருக்கும், மினரல்ஸ் அதிகமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த A1 A2 அப்படின்னு பார்க்கும்போது அந்த A1ல் பார்த்தீங்கன்னா டார்க் சாயிலாகவும் A2ல் வந்து லைட் கலர்டு லேயராகவும் வந்து ஃபங்க்ஷனாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ இந்த லேயரில் வந்து காமனாக என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டுச்சிங்க அதாவது இந்த ஹியூமஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ப்ளஸ் அதே மாதிரி இன்ஆர்கானிக் ப்ளஸ் மினரல்ஸ் இது எல்லாமே வந்து காமனாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல்
லிவிங் கிரியேச்சரை வந்து பண்ணக்கூடியது எது அப்படின்னு கேட்டுச்சுங்க, இந்த ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹரிசான் மட்டும்தான். ஓகேங்களா. அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு பி ஹரிசான். பி ஹரிசான் அப்படிங்கிறது வந்து காமனாக என்னன்னு சொல்லுன்னு கேட்டுச்சுங்க, அக்யூமுலேஷன் ஹரிசான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அக்யூமுலேஷன் ஹரிசான் அப்படிங்கிறது வந்து திரட்சியான பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அக்யூமுலேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அக்யூமுலேட்டட் அப்படிங்கிறது வந்து ஒரு திருச்சி. அதாவது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த ஓ ஹரிசான் ப்ளஸ் ஏ ஹரிசான்லேருந்து வரக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் வந்து காமனாக எந்த மாதிரியான இடத்துல வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அக்யூமுலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹரிசானில் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா. அதனால தான் இதை பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா பி ஹரிசான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து காமனாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. என்னென்ன மாதிரி ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு கேட்டுச்சுங்க, அயான், அலுமினியம், சிலிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்கானிக் காம்பவுண்டில் வந்து காமனாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, காமனாக என்னென்னு சொல்லுவான்னு கேட்டுச்சிங்க, சப்சாயில் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதாவது சப்சாயில்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏ அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, டாப் சாயிலுக்கு கீழே இருக்கிறனால தான் இது வந்து சப்சாயில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்த சாயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹியூமஸோட லெவல் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கம்மியாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா மினரலோட லெவல் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டுச்சுங்க, அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. அதனால தான் பார்த்தீங்கன்னு இது வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னு கேட்டுச்சுங்க, அக்யூமுலேஷன் சாயில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சி ஹரிசான். சி ஹரிசான் அப்படிங்கிறது வந்து பார்ஷியலி வெதர்டு ஹரிசான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதாவது பார்ஷியலி ஹரிசான் அப்படி, அது பார்ஷியலி வெதர்டு ஹரிசான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க, இந்த சி ஹரிசானில் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு சில பேனட்டல் ராக் வந்து பார்ஷியலி வெதர்டு கண்டிஷன்ஸில் இருக்குது. ஓகேங்களா. அதனால தான் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா பார்ஷியலி வெதர்டு ஹரிசான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஓகேங்களா. இதில் வந்து அந்த வெதர்டு ராக் இருக்குது பார்த்திங்களா, அதாவது அந்த உதிர்ந்த பாறை துண்டுகள் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி இது. ஓகேங்களா. அதாவது மண் பகுதியும் இருக்கும், அதே சமயம் பார்த்துருந்துச்சிங்க பாறை பகுதிகள் வந்து பாதி அளவில் மட்டும் என்ன இருக்குன்னு கேட்டுருந்துச்சிங்க, வெதரிங் ஆகி இருக்கும். ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி கூடிய ரீஜன்ஸில் வந்து காமனாக பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எந்த ஒரு பிளான்ட் லைஃப்பும் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு அனிமல் லைஃப்பும் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டுருந்துச்சிங்க, ஸ்டார்ட் ஆகாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சி ஹரிசான் வந்து என்னென்னு சொல்லுங்கன்னா பார்ஷியலி வெதர்டு ஹரிசான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் வெதர்டு ராக்கோடைய ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து எங்கே அதிகமாக இருக்கும்னு கேட்டுருந்துச்சிங்க, இந்த சி ஹரிசானில் இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்துருந்துச்சி இங்கே வந்து பேரண்டல் மெட்டீரியல், அதாவது அந்த பேரண்டல் மெட்டீரியல் ஆஃப் த சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு லிட்டில் அமௌண்ட் ஆஃப் மட்டும் தான் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆர்கானிக் மேட்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இங்கே வந்து லைஃப் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும் அப்படின்னு கேட்டுருந்துச்சிங்க, லைஃப் ஃபார்ம் வந்து இங்கே அதிகமாக இருக்குன்னு கேட்டால் இருக்கவே இருக்காது. ஓகேங்களா. அண்ட் தென் லாஸ்ட் ஹரிசான் அப்படிங்கிறத எதுன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆர் ஹரிசான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா. ஆர் ஹரிசான் அப்படிங்கிறது காமனாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பெட்ராக் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதாவது பெட்ராக் ரீஜன் அல்லது வந்து பேரண்டல் ராக் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன மாதிரியான ரீஜன்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ராக்கால் வந்து கவர் ஆகிருக்கும். ஓகேங்களா. அதாவது கற்பாறைகள் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கற்பாறைகளாக வந்து அதிகமாக இருக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் தான் என்னன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, நம்ம அந்த லேண்ட் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, லேண்ட் வாட்டர் வந்து இங்கே தான் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா. இது வந்து காமனாக என்னென்னு சொல்கிறாங்கன்னு கேட்டுருந்துச்சிங்க, பேரண்டல் மெட்டீரியல் அல்லது வந்து பெட் ராக் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா. இங்கே வந்து அதாவது அண்டர் கிரவுண்ட் வாட்டர் எல்லாமே வந்து எங்கே தான் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டுருந்துச்சிங்க, இந்த இடத்துல தான் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா. அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கல்டிவேஷன். ஓகேங்களா. கல்டிவேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு என்ன மாதிரியான சாயில்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டுருந்துச்சிங்க, லோமி சாயில். ஓகேங்களா. அதாவது லோமி சாயிலை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். ஏன்னா லோமி சாயில் தான் பார்த்தீங்கன்னு ஐடியல் சாயில் ஃபார் கல்டிவேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஏன்னா இந்த மண் வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டுருந்துச்சிங்க, பொதுவாக வந்து பிளான்ட்டோடைய இனிஷியேஷனை வந்து அதிகமாக வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறனால இந்த மண் தான் என்னென்னு கேட்டு எதுக்கு வந்து அடாப்டபுளாக இருக்கும்னு கேட்டுருந்துச்சிங்க, அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிளான்ட்டுக்கு வந்து அடாப்டபுளாக இருக்கும். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, லோமி சாயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 70% வந்து சாண்டாகவும் 30% வந்து கிளே ஆர் சில்ட், இல்லைனா வந்து ரெண்டும் வந்து ஒரு ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டுருந்துச்சிங்க ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. இந்த மண்ணை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு வச்சுங்க, பசலை மண் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இந்த பசலை மண்ணை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது
வாட்டரை வந்து ரிட்டென்ஷன் பண்ணி வைக்கக்கூடியது. அதாவது வந்து நீர் தேக்குத்திறன் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சிங்க அதோடைய வடிகால், அதாவது ட்ரைனேஜ் ஆஃப் வாட்டர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சிங்க எப்படி இருக்குங்கன்னா ஒரு விதமான பாசிட்டிவ் லெவலில் வந்து இருக்கிறதுனால தான் இந்த மண் வந்து பார்த்தீங்கன்னு எதுக்கு வந்து அடாப்டபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சிங்க, அக்ரிகல்ச்சருக்கு வந்து அடாப்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பிளான்ட்டை வந்து நார்மலாக க்ரோத் ஆகிறதுக்கு உண்டான ஃபீச்சர்ஸ் வந்து எதில் அதிகமாக இருக்கும்னு கேட்டிருந்துச்சிங்க, இந்த சாயில் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, அது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். குட் ரீடென்ஷன் அண்டு ப்ராப்பர் ட்ரைனேஜ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா, இதுதான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா போரோசிட்டி அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது அந்த மண்ணினுடைய துகள்களுக்கு உண்டான இடைவெளி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நல்லா வந்து ஏரேஷனோட இருக்கும். ஓகேங்களா, அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுங்க பிளான்ட்டோடைய ரூட் சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பெனட்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து இதில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்துச்சிங்க, இந்த சாயிலில் வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னு இந்த சாயில் வந்து எதுக்கு வந்து ஐடியல் சாயில் அப்படின்னு பார்த்துருந்துச்சிங்க, அக்ரிகல்ச்சருக்கு வந்து ஐடியல் சாயில் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான ஒரு ரீசன். ஓகேங்களா, அதாவது வாட்டர் ரிட்டென்ஷன் அண்ட் தென் ஏரேஷன், மினரல் கண்டென்ட், இது எல்லாமே பார்த்துருந்துச்சிங்க எங்கே ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் இருக்குன்னு கேட்டுருந்துச்சிங்க, இந்த லோமி சாயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பசலை மண்ணில் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, அதனால தான் இங்கே பார்த்துருந்துச்சி மேக்ஸிமம் என்ன பண்ணுறான்னு கேட்டுச்சு, அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ்க்கும் ப்ளஸ் அதே மாதிரி பிளான்ட்டோட க்ரோத்துக்கு வந்து இந்த சாயில் வந்து அதிகமாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டுருந்துச்சிங்க, யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்துருந்துச்சிங்க அதாவது பிளான்ட்டோடைய டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா, அதாவது ஆர்கானிஸோடைய டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டுருந்துச்சிக்கோங்க, ஒரு சில பிளான்ட்டை வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இது வந்து எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, வாட்டர் ரிட்டென்ஷன், ஏரேஷன், மினரல் நியூட்ரியன்ஸ் ஆஃப் த சாயில், அதே மாதிரி வெஜிடேஷனுடைய டிஸ்ட்ரிபியூஷன், இது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஹேலோஃபைட் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டு வச்சுங்க, உவர் நில தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, உவர் நில தாவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக பார்த்தீங்கன்னு வச்சுங்க சீசோருடைய ரீஜன்ஸில் வந்து ஒரு சில பிளான்ட் வந்து டெவலப்மெண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டுச்சிங்க, உவர் நில தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது வந்து சதுப்பு நில தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சதுப்பு நில தாவரங்களுக்கு இன்னொரு பேர் என்ன, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி கூடிய ரீஜன்ஸில் பார்த்துச்சுங்க சலைனோட லெவல் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ அந்த மாதிரி கூடிய ரீஜன்ஸில் வந்து டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய அந்த பிளான்ட்டை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு கேட்டுச்சிங்க, ஹேலோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அந்த பிளான்ட்ஸ் லிவிங் இன் ஏ சலைன் சாயில்ஸ். ஓகேங்களா, அந்த நெக்ஸ்ட்டு பார்த்துருந்துச்சிங்க ஜாமோஃபைட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டுச்சிங்க, அந்த பிளான்ட்ஸ் லிவிங் இன் சாண்டி சாயில்ஸ். ஓகேங்களா, அதாவது மணற்பாங்கான இடத்துல வந்து வளரக்கூடிய தாவரங்களை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க, ஜாமோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க லித்தோஃபைட்ஸ் அப்படிங்கிறது வந்து ராக் சர்ஃபேஸ். ஓகேங்களா, அதாவது பாறை மீது வாழக்கூடிய தாவரங்களை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த லித்தோஃபைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கேஸ்மோஃபைட்ஸ். அதாவது இந்த இடத்துல கேஸ்மோஃபைட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ராக்கோட செர்விக்ஸ். ஓகேங்களா, ராக்கோட செர்விக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிச்சிங்க, பாறையோட இடுக்குகளை வந்து வளரக்கூடிய தாவரங்களை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கேஸ்மோஃபைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கிரிப்டோஃபைட்ஸ். அதாவது கிரிப்டோஃபைட்ஸ் அப்படிங்கிறது காமனாக பார்த்திங்கன்னா எந்தெந்த மாதிரி ரீஜன்ஸில் வந்து வளரும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க, புவிப்பரப்புக்கு கீழே. ஓகேங்களா, அதாவது பார்த்திங்கன்னு வச்சுங்க எர்த்தோட சர்ஃபேஸுக்கு கீழே வந்து டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய இந்த பிளான்ட்டை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கிரிப்டோஃபைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, அந்த பிளான்ட்ஸ் லிவிங் பிலோ த சாயில் சர்ஃபேஸ். ஓகேங்களா, அந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுங்க க்ரையோஃபைட்ஸ் அப்படிங்கிறது காமனாக பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஐ சர்ஃபேஸில். ஓகேங்களா, அதாவது ஐ சர்ஃபேஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா பனிப்படலம் மீது வாழக்கூடிய தாவரங்களை வந்து க்ரையோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஆக்சிலோஃபைட்ஸ் அப்படிங்கிறது காமன் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, அசிடிக் சாயில். ஓகேங்களா, அசிடிக் சாயில் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்க அந்த அமிலத்தன்மையான சாயில், அதாவது அமிலத்தன்மையான மண்ணில் வந்து வளரக்கூடிய தாவரங்களை வந்து நம்ம காமனாக வந்து ஆக்சிலோஃபைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, அந்த நெக்ஸ்ட்டு பார்த்துச்சிங்க கால்சிஃபைட்ஸ் அப்படிங்கிறது வந்து கால்சியம். ஓகேங்களா, அதாவது இந்த பிளான்ட் லிவிங் இன் ஏ கால்சியம் ரிச் ஆல்கலைன் சாயில், அதாவது கார மண் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் கால்சியம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து வளரக்கூடிய தாவரங்களை வந்து கால்சிஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கால்சிஃபைட்ஸ் வந்து வேறு மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா சுண்ணாம்பு மண் வாழ் தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது பார்த்திங்கன்னா இந்த எர்சர்பேஸில் பார்த்திங்கன்னா இந்த சிலிக்கா கால்சியத்தினால என்ன இருக்குன்னு கேட்டுச்சு ஒரு சில ரீஜன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த மாதிரி கூட ரீஜன்ஸில் வாழக்கூடிய அந்த தாவரங்களை தான் வந்து கால்சிஃபைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பிளான்ட்டுக்கு வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து எப்படி அவைலபிளாக இருக்குது அதை பொறுத்து என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டுச்சுங்க கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, என்னென்ன அப்படின்னு கேட்டுச்சுங்க ஃபஸ்ட்டு வந்து
ஹோலார்டு. ஓகேங்களா, ஹோலார்டு அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா காமனாக வந்து அதாவது டோட்டல் சாயில் வாட்டர் கண்டென்ட்டை வந்து நம்ம காமனாக என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டிருந்துச்சிங்க ஹோலார்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா, அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க க்ரெஷார்டு. க்ரெஷார்டு அப்படிங்கிறது வந்து வாட்டர் அவைலபிள் டு பிளான்ட். ஓகேங்களா, அதாவது ஒரு பிளான்ட் இருக்குன்னா அந்த பிளான்ட்டுக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய வாட்டர், அதாவது வந்து தாவரங்களுக்கு பயன்படும் நீரை தான் வந்து நம்ம வந்து க்ரெஷார்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன் நான், சாயிலில் பார்த்தீங்கன்னா கேப்லரி வாட்டர் தான் வந்து ஒரு பிளான்ட்டுக்கு வந்து அவைலபிளாக இருக்கக்கூடிய வாட்டர் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா, அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்க எக்கார்டு. எக்கார்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுங்க காமனாக வந்து அதாவது சர்ஃபேஸோட, அதாவது வந்து பயோஸ்பியருடைய பாட்டம் லெவலில் இருக்கக்கூடிய இந்த வாட்டரை தான் வந்து நம்ம வந்து எக்கார்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, எக்கார்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க அந்த பேரண்டல் ராக்கில் போய் ஸ்டோர் ஆகக்கூடிய வாட்டர், அல்லது வந்து அந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த வாட்டர் தான் வந்து எக்கார்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, எக்கார்டு வாட்டர் வந்து காமனாக பார்த்தீங்கன்னா பிளான்ட்டுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா அவைலபிளாக இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான வாட்டர் மட்டும் தான் பிளான்ட்டுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு கேட்டுச்சுக்க அந்த ஹோலார்டு க்ரெஷார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு விதமான வாட்டர் இது மட்டும்தான் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா பிளான்ட்டுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா, மற்றபடி எக்கார்டு வந்து பிளான்ட்டுக்கு அவைலபிளாக இருக்கும்னு கேட்டுச்சுங்க அவைலபிளாக இருக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா தாவரங்களுக்கு பயன்படாத நீர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.